பொதுவாக வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 10 மணி அதுக்கு மேலே மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ளே தூங்க போயிடுவாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாததுனால நடு ஜாமத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிசப்தமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் தெரு நாய்களுடைய குலைக்கிற சத்தமோ இல்லை அழுகிற சத்தமோ தான் அதிகமாக கேட்கும். அப்படி நாய்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சம்பந்தமே இல்லாமல் குலைக்க ஆரம்பித்தா ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து தான் அதுங்க குலைக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நாய்கள் எல்லாம் அழ ஆரம்பிச்சா யாரும் அந்த தெருவில் இருக்கிறவங்க கூடிய சீக்கிரம் இறக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம்னு நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இதே மாதிரி மெக்சிகோல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, இங்க எப்படி நம்ம ஊர்ல நாய் அழுதுச்சுன்னா ஏதாச்சும் மரணம் நிகழ போகுதுன்னு நம்புறோமோ, அந்த ஊர்ல ஒரு பெண்ணோட அழுகக்கூடிய சத்தம் கேட்குமா. அந்த பெண்ணோட அழுகுரல் கேட்ட ஒரு சில தினங்களையே ஏதாச்சும் ஒரு மரணம் அந்த கிராமத்துல நிகழுமா. அதுவும் குறிப்பா சின்ன பசங்க யாராச்சும் இறந்து போவாங்களாம். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கதையை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த கதையோட சுவாரஸ்யம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். வெல்கம் டு டீம் ஈகிள். மெக்சிகோவில் அது ஒரு அழகான அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வயல்வெளிகளுக்கு போகிற வேலையாக இருக்கட்டும், இல்லை மற்ற வேலைகளாக இருக்கட்டும், எப்போவுமே சூரிய உதயம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. சூரிய உதயம் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவங்க தினசரி வேலைகளை பார்க்கறதுக்கு கிளம்பிடுவாங்க. அன்னைக்கும் அதே மாதிரி தான் அவங்க வேலையை பார்க்கறதுக்கு கிராமத்து மக்கள் எல்லாமே தயாராகிட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்தோட தெருக்கள்லையும் மரங்கள்ல ஊஞ்சல் கட்டி விளையாடுறது அப்படின்னு சின்ன சின்ன விளையாட்டுகளை ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த கிராமத்துக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரிவர் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அந்த ரிவர் வாட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீனா இருக்கும். அதே மாதிரி அந்த ரிவருடைய சூழ்நிலையே ரொம்ப அமைதியா இருக்கும். எப்படிப்பட்ட மனுஷங்களும் அங்க போறதுக்கு ரொம்பவே விரும்புவாங்க. அதே மாதிரி அந்த கிராமத்துல இருக்கிற பசங்களும் அடிக்கடி அந்த ரிவர் கிட்ட போய் விளையாடுறது உண்டு. ஆனாலும் கிராம மக்கள் எப்பவுமே அந்த பசங்களுக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆத்துக்கிட்ட போவாதீங்க, அப்படியே போனாலும் ரொம்ப நேரம் விளையாடக்கூடாது அப்படின்னு. அன்னைக்கு அப்படித்தான் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு 10 பசங்க என்ன பண்றாங்கன்னா, கிராமத்தோட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆத்துல போய் விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆத்துக்கு போறாங்க. காலையில வந்த பசங்க சாயங்காலம் வரைக்கும் டைம் போறதே தெரியாம ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. மொத்தம் 10 பேர் வந்தாங்கன்னு சொன்னல. அந்த 10 பேர்ல கொஞ்சம் எல்லாரையும் விட வயசு பெரியவனா இருக்கிற ஒரு பெரிய பையன் என்ன சொல்றான், இதுக்கு மேல நம்ம இங்க விளையாட வேணாம், பாருங்க சூரியனே அஸ்தமனமாக போகுது, நாம ஊருக்கு போல அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்மள தேட ஆரம்பிப்பாங்க, அதனால முதல்ல நாம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லா பசங்களும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறாங்க. 10 பேர் போனதுல 8 பேர் மட்டும் தான் அந்த இடத்துல அசம்பிள் ஆகிருக்காங்க. மீதி 2 பேர் மிஸ்ஸிங். அந்த 2 பேரும் ஒரே வீட்டை சேர்ந்த அண்ணன் தம்பி. என்னடா இது, இந்த 2 பசங்க எங்க போயிட்டானுங்க, அவனுங்க சொல்லாம கண்டிப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டானுங்களே, நீங்க யாராச்சும் அந்த 2 பேரை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேக்குறான். யாருக்குமே இல்ல, நாங்க பாக்கல, இங்கதான் அவங்களும் எங்க கூட விளையாடிட்டு இருந்தாங்க, ஆனா கொஞ்ச நேரமா நாங்க யாரும் அவங்கள பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற பசங்க சொல்றானுங்க. உடனே அந்த பெரிய பையன் என்ன சொல்றான், டைம் ரொம்ப நம்ம கிட்ட இல்ல, அதனால நாலா பக்கமும் போயிட்டு அந்த பசங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, நானும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த 8 பசங்களும் காணாம போன அந்த 2 பசங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியும் அந்த பசங்க கிடைக்கவே இல்லை. உடனே அந்த ஆத்துக்குள்ள ஒருவேளை அவங்க மூழ்கி போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. அப்போ அந்த பெரிய பையன் சொல்றான், அதுக்கு வாய்ப்பே இல்லையே, அந்த 2 பசங்களுக்கும் நல்லாவே நீச்சல் தெரியுமே, அப்புறம் அவங்க ஏன் மூழ்கி இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இருந்தாலும் அவனுடைய மனசுக்குள்ளேயும் அந்த கேள்வி இருந்துச்சு. சரி, ஏன் கூட ஒரு 3 பேர் வாங்க, நாம ஆத்துல குதிச்சு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல குதிச்சு அந்த 2 பசங்களையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தேடினாங்க. ஆனாலும் அந்த 2 பசங்க கிடைக்கவே இல்லை. உடனே பயந்து போன மத்த பசங்க எல்லாமே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பையன் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெரிய பையன் சொல்றான், சரி நீங்க யாரும் பயப்படாதீங்க, நீங்க எல்லாரும் கிராமத்துக்கு போங்க, நடந்த எதையும் சொல்ல வேணாம், நான் இங்க பக்கத்துல
ஊர்ல ஏதாச்சும் பெரியவங்க இருந்தா அவங்கள கூட்டிட்டு வந்து நடந்த விஷயத்த சொல்லி அந்த பசங்களை தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு மத்த பசங்களும் கிராமத்துக்கு போயிடுறாங்க. இந்த பெரிய பையன் பக்கத்துல யாராச்சும் பெரியவங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போறான். அப்போ அந்த ஆத்துக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஒரே ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கிறத பாக்குறான். அந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு வயசான தாத்தா மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த தாத்தா கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பெரிய பையன் சொல்றான். இந்த பையன் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட அந்த தாத்தா ஒரு மாதிரி விசித்திரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த தாத்தா இந்த பையன் கிட்ட, நீ இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. நீ எவ்வளவு தேடினாலும் அந்த 2 பசங்களும் கிடைக்க போறது இல்ல. வேணும்னா நாளைக்கு காலையில வந்து பாரு, அவங்க உனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. என்னடா இந்த மனுஷன் 2 பசங்க காணும்னு நான் சொல்றேன், இப்படி பொறுப்பு இல்லாம ஒரு ஆன்சர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கோவத்தோட அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். வந்த அந்த பையன் ஊருக்குள்ள வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அந்த 2 பசங்களுடைய பேரண்ட்ஸ் பயங்கரமா கதறி அழறாங்க. அவங்களும் ஊரு ஃபுல்லா தேடுறாங்க தன்னுடைய பசங்களை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனாலும் நைட்டு வரைக்கும் தேடி யாருக்குமே எந்த க்ளூவும் அந்த பசங்களை பத்தி கிடைக்கல. மறுநாள் காலையில இந்த தாத்தா சொன்ன விஷயம் அந்த பெரிய பையனுக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த பெரிய பையன் என்ன பண்றான், அந்த ஆத்தங்கரைக்கு மறுபடியும் வரான். வந்து பார்த்தா அந்த 2 பசங்களும் இறந்து போய் சடலமா இருக்காங்க. அந்த 2 பசங்களுடைய கையிலையும் பலமா அடிபட்டிருக்கு. யாரோ அவங்களுடைய கைய பயங்கரமா அழுத்தி அந்த கை எலும்புகளை முறிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்து பயந்து போன அந்த பையன் ஊர்ல போயிட்டு இந்த 2 பேருடைய சடலம் பத்தின விஷயத்த சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரான். அவங்க பேரண்ட்ஸ் பயங்கரமா கதறி அழறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆத்து பக்கத்துல எந்த பசங்களும் போறதே இல்ல. ஏன் சின்ன பசங்க யாருமே கிராமத்துல வெளியே விளையாட வரதே இல்ல. எல்லாருமே இந்த சம்பவத்தால பயங்கரமா அதிர்ச்சியில உறைஞ்சு போய் பயந்து போய் இருந்தாங்க. ஆனாலும் இந்த பெரிய பையனுடைய மனசுல ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த தாத்தா சொன்ன மாதிரி இந்த பசங்களுடைய டெட் பாடி எப்படி இங்க இருந்துச்சு? ஒருவேளை இந்த கிழவன் தான் அந்த பசங்களை கொன்னு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவோட வீட்டுக்கு மறுபடியும் அந்த பெரிய பையன் போறான். போய் அந்த தாத்தா கிட்ட கேக்குறான், நீ தானே இந்த பசங்களை கொன்ன, நான் போய் எல்லார்கிட்டயும் இதை சொல்லட்டுமா, உன்னை அடிச்சு சாகடிக்க சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, முட்டாள் மாதிரி பேசாத, இதை நான் பண்ணல, அவ தான் பண்ணா அப்படின்னு சொல்றாரு. யாரு அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேக்குறான். அவதான், அவ பேரு லா லொரேனா அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த லா லொரேனா அப்படின்னு இந்த பையன் கேக்குறான். அப்பதான் அந்த லொரேனாவோட கதைய அந்த தாத்தா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லா லொரேனா அப்படிங்கிறவ 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல மெக்சிகோல வாழ்ந்த ஒரு அழகான பெண்மணி. அவ ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவளுடைய அழகு பாக்குற எல்லாரையுமே மயக்கிடும். அந்த அளவுக்கு அழகான ஒரு பெண்ணா அவ இருந்தா. ஒரு வாட்டி அந்த ஊருக்கு ஒரு பிசினஸ் மேன் வந்தான். அவன் ரொம்ப பணக்காரனாவும் இருந்தான். அந்த பிசினஸ் மேன் லொரேனாவை ஒரு தடவை பார்த்துட்டான். அதனால லொரேனா மேல அவனுக்கு காதல் ஏற்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். ஆனா லொரேனாவோட பேரண்ட்ஸ்க்கு அவ்வளவா இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்ல. என்னன்னா, நாம ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க, அவன் ரொம்ப பணக்காரன், இவ எப்படி வாழ்க்கை ஃபுல்லா நம்ம பொண்ணு வச்சுட்டு வாழ்வானா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனால அவங்க ஒத்துக்கல. பட் லொரேனாவுக்கு அந்த பிசினஸ் மேனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால லொரேனா அவங்க அப்பா அம்மா சம்மதத்துக்காக வெயிட் பண்ணாம அந்த பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பிசினஸ் மேனோட ஊருக்கே போயிட்டா. அவன் தன்னுடைய ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு அழகான வீடு கட்டி அதுல லொரேனா கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமா லொரேனாக்கும் அந்த பிசினஸ் மேனுக்கும் 2 பசங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பிசினஸ் மேனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லொரேனா மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சது. அவன் வீட்டுக்கே வரத ஸ்டாப் பண்றான். இதனால லொரேனா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறா. இத அவளால ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பசங்களுக்காக நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கஷ்டத்தை வெளிக்காட்டிக்கவே இல்லை. ஒரு நாள் தன்னுடைய 2 பசங்களையும் கூப்பிட்டுட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆத்தங்கரை ஓரமா விளையாடலான்னு போறா. அப்போ அவ அந்த சைடு ஒரு குதிரை வண்டி வர்றத கவனிக்கிறா. அந்த குதிரை வண்டியில யாரு வராங்கன்னு பார்த்தா இந்த லொரேனாவோட ஹஸ்பண்டான அந்த பிசினஸ் மேனும் கூட இன்னொரு பொண்ணும் வரா. அந்த பொண்ணை இந்த பிசினஸ் மேன் 2வது கல்யாணம் பண்ணிட்டான். இதை பார்த்த உடனே லொரேனா பயங்கரமா மனசு உடைஞ்சு அழறா. அவளால இந்த துரோகத்தை ஏத்துக்கவே முடியல. ஒரு பக்கம் அவளுக்கு அந்த வேதனை கோபமா மாறுது. அதனால தன்னுடைய 2 பசங்களையும் தன்னுடைய கைகளாலேயே அந்த ஆத்துல மூழ்கடிச்சு லொரேனா கொன்னுடுறா. அதுக்கப்புறம்
அப்புறமா தான் அவ ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றா. ஆத்திரத்துல நம்மளுடைய பசங்களையே நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வேதனை தாங்க முடியாம அதே ஆத்துல அவளும் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறா. இப்படி இறந்து போன லொரோனாவோட ஆத்மா மேலுலகத்துக்கு போகுது. அப்போ மேலுலகத்துல இருக்கிற தேவதைகள், நீ உன்னுடைய பசங்களோட வந்தா மட்டும்தான் உன்னால சொர்க்கத்துல வாழ முடியும், அப்படி இல்லைன்னா உனக்கு இங்க அனுமதி கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. லொரோனாவோட ஆத்மா திரும்ப பூமிக்கே வந்து அலைய ஆரம்பிக்குது. தன்னுடைய பசங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லொரோனா தேட ஆரம்பிக்கிறா. நாளாக நாளாக அவ எந்த பசங்களை பார்த்தாலுமே தன்னுடைய பசங்க அப்படின்னு நினைச்சு அந்த ஆத்துல கூட்டிட்டு வந்து கொன்னுடுறா. அவ பசங்களை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அந்த பசங்களுடைய காதுக்கு கேட்கிறபடி அழுக ஆரம்பிப்பாளாம். அவளுடைய அழுகு சத்தம் கேட்டு எந்த பசங்களாம் அவளை நெருங்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த பசங்களை கைய புடிச்சு இழுத்து வலுக்கட்டாயமா ஆத்துலயோ இல்ல வேற ஏதாச்சும் நீர்நிலையிலயோ மூழ்கடிச்சு கொன்னுடுவாளாம். இதுதான் லொரோனாவோட கதை அப்படின்னு அந்த தாத்தா சொல்லி முடிக்கிறாரு. நேத்து நீங்க எல்லாரும் ஒன்னா விளையாட வந்ததையும் நான் பார்த்தேன். அதே சமயம் நீங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு பெண்ணோட அழுகுரலையும் நான் கேட்டேன். அப்பவே எனக்கு தெரியும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காணோன்னு வந்து என்கிட்ட சொன்ன. எனக்கு அப்பவே தெரிஞ்சிடுச்சு லொரோனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா மறுபடியும் வித்தியாசமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த பையன் ஒரு வித அதிர்ச்சியோட அந்த வீட்டுல இருந்து வெளியே வரான். நடந்த விஷயத்த யார்கிட்டயும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு மனசுலயே வச்சுக்கிறான். மறுநாள் பார்த்தா அந்த தாத்தாவும் மர்மமான முறையில அந்த வீட்டுல இறந்து போய் கிடக்குறாரு. இது இன்னைக்கும் மெக்சிகோல பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு ஃபேமஸான அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி. ஒரு சில மெக்சிகன் மக்கள் வந்து லொரோனாவை பேயா பாக்குறாங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர் அவளை தெய்வமா நினைச்சு வணங்குறாங்க. இந்த லொரோனாவோட கதையை பேஸ் பண்ணி நிறைய ஹாலிவுட் படங்கள் கூட வந்திருக்கு. இன்னைக்கு பார்த்த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம லீவ் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.